காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முனைவர் மா பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாடுகள் துறை, வேதாந்தா கல்லூரி, திருவாரூர் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தொழில் முனைவோர் மற்றும் தொழில் முனைவோர் சூழல் அமைப்பு. இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் இலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அறிமுகம், தொழில் முனைவோரின் கருத்து மற்றும் வரையறை. அடுத்தபடியாக இந்தியாவில் தொழில் முனைவோரின் பரிணாமம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். தொழில் முனைவோர் தீர்மானிப்பவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக தொழில் முனைவு மற்றும் பொருளாதார மேம்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். அடுத்து தொழில் முனைவோரின் மாதிரிகள், என்டர்பிரனர்ஷிப் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் முனைவோர் மாதிரிகள் எப்படி இருக்கிறது அது மற்றும் நாம் விரிவாக விவாதிக்க உள்ளோம். ஃபர்ஸ்ட் நம்ம இலக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் தொழில் முனைவோரை வரையறுத்து அதன் பரிணாமம் எவ்வாறு இருக்கிறது, தொழில் முனைவோருடைய மனநிலை எப்படி இருக்கிறது மற்றும் தனிநபர்களை இயக்கும் பல்வேறு காரணிகள் அடையாளம் காணுதல், தொழில் முனைவோர் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய முறைகள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் பார்க்கணும். அதே மாதிரி பல்வேறு தொழில் முனைவோர் நிறுவனங்களை தொழில் முனைவோர் மாதிரிகளாக வகைப்படுத்தல் எப்படி, அதனை நமக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அனதரம் தொழில் முனைவோர் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இடையே உள்ள தொடர்பை எவ்வாறு விளக்குகிறது என்பதை இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில் முனைவு என்பது ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய ஒரு தலைமுறையின் கற்பனையை அறிந்தது ஆகும். தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்றி போன்ற தொலைநோக்கு கதைகள் எவ்வாறு வளர்ந்து வந்தன என்பதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். அதில் ஸ்போர்ட், வால்ட் டிஸ்னி, பில் கேட்ஸ், திருபாய் அம்பானி அவர்களின் ஆர்வமுள்ள யோசனைகளால் உலகையே புரட்டி போட்டனர். அவங்களுடைய இந்த குறிக்கோள்கள், அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை வச்சு நம்ம நிறைய நமக்கு பார்த்துருப்போம். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமீபத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளினுடைய தோற்றம் மற்றும் பயன்பாடுகள் அவற்றை நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதை பற்றி நம்ம பெரிய மாற்றங்கள் நமக்கு உருவாக்கி இருக்கு. இப்போ சமீப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், போன்ற நபர்களில் சிலர் பார்த்தீங்கன்னா அவனுடைய தீவிரமான யோசனைகளில் எவ்வளவு நமக்கு எவ்வாறு அவனுடைய தொழில் முனைவோர் பண்றாங்க, அதனுடைய வணிக வாய்ப்புகள் எவ்வாறு அடையாளம் காண முடிந்தது என்பதை பற்றி இவர்கள் பற்றி நாம் அறிந்திருப்போம். தொழில் முனைவு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகள் எவ்வாறு நமக்கு ஈடாக லாபம் தேடுகிறது, தொழில் முனைவுனால எப்படி நமக்கு லாபம் கிடைக்குது, அதனால என்னென்ன நமக்கு பயன்பாடுகள் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வணிக உரிமையாளர் இருக்காங்கன்னா அவர் ஒரு எடுத்தான ஒரு தொழில் அதிபராகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்கு, இடர்பாடுகள், ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இடர்பாடுகள் நிறைய இருக்குது. அது எவ்வாறு அதுல இருந்து மீண்டு வர்றாங்க. பிரபலமான அவனுடைய ஒரு தொழிலதிபர் அமைக்கும் ஒருவர் எவ்வாறு கருத்துக்களை கொண்டு வராங்க, அதுல இருந்து எவ்வாறு நமக்கு லாபத்தை எதிர்பார்த்து நோக்குறாங்க. ஒரு தொழில் முனைவு ஆரம்பிச்சோம்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா அது எவ்வாறு நமக்கு லாபம் கிடைக்குது, அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எதிர்பார்த்திருப்போம். அதில் எவ்வாறு நமக்கு நிதி, ஃபினான்ஸ் எப்படி நமக்கு அதனுடைய கொண்டு போகிறது, அதனுடைய வணிகத்தை எப்படி நமக்கு உருவாக்குறது, அதை எவ்வாறு நமக்கு வெளிக்கொடுத்து கொண்டு போகிறது, இதை வச்சு நமக்கு தொழில் முனைவு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா பல பொருளாதார வல்லுநர்கள் இடம் சொல்லுவாங்க, அவனுடைய உடன்பாடுகளை, அதனுடைய சொற்கள் அவனுடைய கரெக்டாக நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு இதை நிறைய பேர் நமக்கு கூறியிருப்பாங்க. பெரிய பெரிய வல்லுநர்கள், அதாவது எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொருளாதார வல்லுநர்கள் நிறையா கூறியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தொழில் முனைவு, என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். தொழில் முனைவு என்பது வாய்ப்புகளை அதனுடைய பின்தொடர்ந்து வருகிறது. ஒரு பிசினஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன நமக்கு இருக்கு, அது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வளங்களுக்கு அப்பால் இந்த ஒரு வரையறை தொழில் முனைவோர் மீது ஒரு கவனம் செலுத்துகிறது. இதுதான் அவனுடைய தொழில் முனைவு அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் முனைவுடைய அம்சங்கள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதனுடைய தொழில் முனைவோருடைய வாய்ப்புகள், பொருட்கள் மற்றும் சேவைகளை எப்படி நமக்கு உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதாவது
குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பொருட்கள் எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய சர்வீசஸ் சேவைகள் எப்படி இருக்கு, அதை வச்சு தான் அவங்களுடைய தொழில் முனைவோர் என்டர்பிரனர்ஷிப் நமக்கு வந்து உருவாகிறது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் முனைவோருடைய வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையில உறுதியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதில் இடைவிடாமல் ஒரு கவனம் செலுத்துகின்றனர். எந்த ஒரு தொய்வின்றி நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அந்த தொழிலினுடைய முனைவு கரெக்டாக நமக்கு வந்து ஈடுபாடு நமக்கு வந்து ஒரு ஈடுபாடோடு நமக்கு வந்து கொண்டு போனால் தான் அவருடைய பிஸ்னஸ்ங்கிறத நமக்கு வந்து ரன் பண்ண முடியும். அது ஒரு நிறுவப்பட்டதற்கு மாறாக அவர்களுடைய அவசர உணர்வால் கவனிக்கப்பட்ட காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு, அவர்களுடைய தொழில் முனைவோருடைய வாய்ப்புகள் எப்படி எதிர்பார்த்து இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு சூழ்நிலைகள். இதை வந்து ஒரு 4 வழிகளிலோ 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். அது என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்கின்றது என்பதை நாம் தற்போது பார்ப்போம். மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கருத்துக்கள், அவனுடைய எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய அவனுடைய பின்வரும் நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு, முற்றிலும் நமக்கு வந்து புதுமையான யோசனைகளை முன்னெடுப்பது, ஒரு நியூ ஐடியாஸ் இன்னோவேஷன் சொல்லுவாங்க, அதை எப்படி நமக்கு வந்து கொண்டு போகிறது, அது இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ உள்ள சூழ்நிலைகளில் காலகட்டங்களில் அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி ஏற்கனவே உள்ள தயாரிப்புகளுடைய சிறந்த மற்றும் மலிவு மதிப்புகளை எப்படி உருவாக்குதல், ஏற்கனவே உள்ள பொருள் இருக்குன்னா அதனுடைய விளைவுகள் நமக்கு வந்து எப்படி இருக்கு, விலை அதோட ப்ரைஸ் ரேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து தீர்மானிக்கணும். இப்போ உள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ற ப்ரைஸ் ரேட் இருக்கா, மலிவு விலையில் இருக்கா, அதே மாதிரி நல்லா கரெக்டான அவனுடைய தயாரிப்பு பொருட்களை வந்து கரெக்டாக இருக்கா, குவாலிட்டி இருக்கா, அதனுடைய விற்பனை விலைகள் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு புதிய வணிக மாதிரியை உருவாக்குதல், ஒரு புதுசாக நமக்கு வந்து ஒரு ஆரம்பிக்க போகிறோம், தொழில் முனைவர் நமக்கு வந்து பணம் கொண்டு வர போகிறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான நடவடிக்கைகள் எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு வருகிறோம், அதை சரிவர கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஏற்கனவே உள்ள அவனுடைய தயாரிப்புக்கான புதிய சந்தையை உருவாக்குதல், நியூ மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அதில் என்னென்ன நமக்கு வந்து தேவைகள் ஏற்படுது, அதே மாதிரி அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுது. ஏன்னா இப்போ உள்ள வாடிக்கையாளர்களும் நிறைய நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களுடைய பொருளை நமக்கு வந்து கரெக்டாக வாங்கணும், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய குவான்டிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்போடு நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி நமக்கு வந்து நடவடிக்கைகளுக்கு வந்து என்ன கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட் அதனுடைய தொழில் முனைவோருடைய வளங்கள், சோர்ஸஸ் சொல்லக்கூடியது, வளங்கள் எப்படி நமக்கு வந்து திரட்டுறாங்க, அதே மாதிரி மனித சமூக மற்றும் நிதி மூலதனம், முக்கியமானது ஃபினான்ஸ், நிதி தான் நமக்கு வந்து அவசியம். நமக்கு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க பண்ண போகிறோம், ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஸ் தான் கண்டிப்பாக அவசியம் நமக்கு தேவை. அவங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது, ஓகேங்களா. இதில் வச்சு நம்ம கரெக்டாக நமக்கு வந்து ப்ராப்பராக கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது. அதில் அதே மாதிரி அவங்களுடைய ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் நம்புவதை செயல்படுத்துவது, இது ஒரு வரையறை ஆனது அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணமாக அவனுடைய ஒரு உருவாக்குறோம் அப்படின்னா அது எதுக்காக, நமக்கு எந்த நோக்கத்துக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கவங்க அதை பண்ணணும், கவனத்தில் நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக, இந்த ஒரு நோக்கம், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ், இலக்குகள் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போகணும். அதை வச்சு தான் என்ன பண்ணோம், ஒரு தொழில் முனைவு அப்படின்னு நமக்கு வந்து தொழில் முனைவோர், ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல முடியும். அவங்களுடைய நோக்கங்கள் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு அது சரியான வழிமுறையில் போகுது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் முனைவு பற்றின அவருடைய கண்டினியூட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தயாரிப்புகள் அல்லது செயல்முறைகள் அல்லது சேவைகள் அல்லது புதிய சந்தைகளில் எப்படி நமக்கு வந்து கொண்டு போகிறது, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமான விஷயங்கள். ஒரு தொழில் முனைவு அப்படின்னா புதிய தயாரிப்புகள் வந்து நியூ இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, புதிய தயாரிப்புகள் வந்து கொண்டு வருது, அதனுடைய செயல்முறைகள் நம்ம சொல்லக்கூடியது. அது மாதிரி சர்வீசஸ், இப்போ உள்ள காலகட்டங்களில் சர்வீசஸ் என்பது அவசியமான ஒரு சூழலில் நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நியூ மார்க்கெட்ஸில் எப்படி நமக்கு வந்து அவருடைய புதிய சந்தைகளை எப்படி நமக்கு வந்து உள்ளே கொண்டு போய் நமக்கு வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறது, ஒரு என்டர்பிரனர் ஆகுறது, ஒரு தொழில் முனைவாக கொண்டு வர்றது எப்படின்னா ரொம்ப இப்போ உள்ள காலகட்டங்களில் ரொம்ப இடர்பாடுகள் நிறைய இருக்குது. அதை எப்படி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ அவருடைய தொழில் முனைவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாணவர்களாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்னோவேஷன் சொல்லுவாங்க, புதுமையினுடைய மீது நமக்கு வந்து எடுக்கக்கூடிய பார்க்கலாம், அல்லது ஏற்கனவே உள்ள நிறுவனத்தின் புதிய அமைப்பை எப்படி
உட்செலுத்தல்னு சொல்லக்கூடியது. எப்படி நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி நமக்கு புதிய இன்னோவேஷன்ஸ் வந்து ஏதாவது கொண்டு வந்து அந்த பிசினஸ் நமக்கு வந்து ரன் பண்றது தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சூழல் நமக்கு வந்து கொண்டு போயக்கூடியது. அதான் அவனுடைய தொழில் முனைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் ஏண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கருத்து மற்றும் வரையறை தொழில் முனைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. கான்செப்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல எவ்வாறு நமக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களை எப்படி நமக்கு வந்து கொண்டு வர்றது, அது எப்படி நமக்கு வந்து வரையறை டெஃபினிஷன்ஸ் எப்படி நமக்கு வந்து கொண்டு போகக்கூடியது, இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து அடுத்த இதில் நமக்கு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய இது வந்து பல ஒரு பொருளாதார கருத்துக்களை நமக்கு வந்து கொண்டு போய் உள்ளது. இதுல நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரையறை என்பது ஒரு டெபினிஷன்ஸ் இருப்பது நிறைய நமக்கு வந்து இருக்கக்கூடியது. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு வந்து டெபினிஷன் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நமக்கு எது முக்கியமானது, அதுல வெவ்வேறு வகைகளான அவங்களுடைய தனித்தனியாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? 2 நூற்றாண்டுகளாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய அது வந்து வெவ்வேறு டெபினிஷன்ஸ் வந்து தனித்தனியா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் நமக்கு வந்து இருப்பாங்க. அது எப்படி நமக்கு வந்து இந்த சூழ்நிலை நம்ம வந்து கொண்டு போகலாம், அதை பத்தி நம்ம வந்து இப்போ வந்து விவாதிக்க போகிறோம். அதுல பாத்தீங்கன்னா அவருடைய ரீசெண்டா அதாவது சமீபத்த பாராட்டுகள் பாத்தீங்கன்னா அவருடைய 20ஆம் அல்லது 21ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா தொழில்முனைவோருடைய பிரெஞ்சு வார்த்தையான தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுல இருந்து நமக்கு வந்து என்பது ஒரு பெறப்பட்டது, அது மருவி வரப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவருடைய பொருளாதாரனுடைய நெருக்கமான முறையில் அவருடைய நிலத்தின் தன்மை எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவருடைய பல ஆண்டுகளாக உள்ள குறிப்பிடத்தக்க பொருளாதார நிபுணர்களால் வரையறுக்கப்பட்டது எப்படி இருக்கு, இதை பத்தி தான் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அவருடைய டிஸ்கஷன் நம்ம வந்து பண்ண போறோம். அவங்களுடைய பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள் வந்து நிறைய நமக்கு வந்து அவங்களுடைய டெபினிஷன்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வழிமுறைகளையும் அதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க, அதனுடைய கொள்கைகள்னு சொல்லக்கூடியது. அதை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா எந்த ஒரு பிசினஸ் நமக்கு வந்து இடைவிடாம அவனுடைய தொய்வு விடாம நமக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவை பற்றி நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு புதிய அமைப்பை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றில் அவனுடைய புதுமையை வந்து உட்செலுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. புதுசாக ஏற்கனவே நமக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஏற்கனவே உள்ளவற்றை அது வந்து என்ன இன்னோவேஷன்ஸ் புதுமையை நமக்கு வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு எப்படி கொண்டு போகிறது அந்த பிசினஸை, அதனுடைய தொழில் முனைவோர் என்டர்பிரனர்ஷிப்பை எப்படி நமக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். நிறைய நமக்கு வந்து ரிஸ்குகளும் இருக்கு, அதுல இடர்பாடுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நிச்சயமற்ற தன்மைகளை கையாள்வதை உள்ளடக்கியது. இதுல வந்து நிறைய நமக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் வந்து கையாள வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அதனுடைய மதிப்பு இதுல கண்டிப்பாக உருவாகிறது. அதை வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அது கண்டிப்பாக நம்ம அவனுடைய அதே மாதிரி புதிய சிந்தனைகள், அவனுடைய யோசனைகள், செயல்முறைகள் மற்றும் அமைப்பு ஆகியவற்றை இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிறைய நமக்கு வந்து நிலைநிறுத்த முடிகிறது. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பக்குவமாக கொண்டு போய் நம்முடைய தொழில் முனைவாக நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவனுடைய சர்வீசஸ், இதனுடைய பொருட்களை வந்து மற்றும் சேவைகளின் உற்பத்தி, அவனுடைய வர்த்தகம், அதே மாதிரி அவங்களுடைய எப்படி இதை வந்து சந்தைப்படுத்தல் மார்க்கெட் லெவலில் எப்படி நமக்கு வந்து கொண்டு போகுது, இதெல்லாம் வந்து தொழில் முனைவோருடைய நமக்கு வந்து முக்கியமான ஒரு வரையறைகள் டெஃபினிஷன்ஸ் சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு பொருட்களை நமக்கு வந்து எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம், அதை எப்படி நமக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேவைகள் செஞ்சு, அதாவது சர்வீஸ் மூலம் நமக்கு வந்து கொண்டு போய் வர்த்தகத்துக்கு நமக்கு வந்து வணிக ரீதியாக எப்படி கொண்டு போக போகிறோம், அதை எப்படி சந்தைப்படுத்த போகிறோம், இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கருத்துக்களை நமக்கு வந்து உள்ளடக்கி உள்ளது. அதே மாதிரி அவருடைய மேனேஜ்மெண்ட்ஸ், இது ஒரு மேலாண்மை செயல்பாடுகளை உள்ளடக்கியது. இது மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் பண்ணுவோம், அவங்களுக்கு கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போக முடியாது. மாதிரி மற்றும் அவங்களுடைய புதிய ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. புதிய ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுனால நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை நமக்கு வந்து உருவாக்கி தர முடியும். எல்லாருமே நமக்கு வந்து ஒரு என்டர்பிரனர்ஸ், ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய பணியாளர்கள், வேலையாட்கள் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைய நபர்களுக்கு நமக்கு வந்து வேலை வாய்ப்பை நமக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக நமக்கு வந்து கொடுக்குறோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ இது எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கிறது. அதில் தொழில் முனைவோர். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இந்தியாவில் வந்து அவனுடைய தொழில் முனைவோருடைய வளர்ச்சி எவ்வாறு உள்ளது, அதை எப்படி நமக்கு வந்து ஊக்கப்படுத்துறாங்க, ஆமாம் அரசு எவ்வாறு நமக்கு வந்து ஊக்கப்படுத்துறாங்க, இதை பற்றி நமக்கு வந்து இந்த டைட்டில் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். அதான் அவனுடைய இந்தியாவின் தொழில் முனைவோருடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது,
முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரிக்வேத காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவனுடைய தொழில் முனைவர் அவனுடைய காலத்திலே இது வந்து அப்போல இருந்தே நமக்கு வந்து என்னுடைய தொழில் முனைவோர் என்பது நமக்கு வந்து இருக்கிறது. அதுல உன்னுடைய சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, அவனுடைய கைவினை பொருட்கள், உலோக கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதுல நெறைய நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஊக்குவிக்குதல். அதாவது நமக்கு வந்து அவனுடைய மோட்டிவேஷன்ஸ் பண்றது. அவங்களுக்கு மூலமாகவும் எவ்வாறு நமக்கு வந்து கைவினை பொருட்கள சின்ன சின்ன பொருட்கள் அவனுடைய மண்பாண்ட பொருட்கள் எப்படி செய்றது, அவனுடைய ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து நெறைய நமக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து அதிகமா நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இன்சென்டிவ்ஸ் குடுத்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. அவங்கள ஒரு பொருட்கள உருவாக்குறதுக்கு, வேலை வாய்ப்புகள உருவாக்குறதுக்காக நம்ம வந்து அவனுடைய வளர்ச்சிகள் நம்ம வந்து விகிதம் நமக்கு வந்து அதிகரிக்குது. அதே மாரி அவனுடைய பதவி உயர்வு மற்றும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாக்கப்பட்டதாக நமக்கு வந்து இருக்கக்கூடியது. இது வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஒரு பழமையானது என்பதை நாம் அனைவரும் நமக்கு வந்து அறிவோம். என்டர்பிரனர்ஷிப் அதோட தொழில் முனைவோர் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னா ஒரு பழமையானது என்பதை நம்ம அனைவரும் நமக்கு வந்து இந்தியாவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரியும். அதுல எப்படி நமக்கு வந்து நாகரீகமான ஒரு தொழில் முனைவோரா எப்படி நமக்கு வந்து அதை லாப நோக்கத்தோட நம்ம எப்படி கொண்டு போறோம், அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் மேன் இருந்தாங்கன்னா அது எப்படி லாப நோக்கத்தோடு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாமுடைய எண்ணங்கள் நமக்கு வந்து இருக்கும். யாருமே நமக்கு வந்து அதை வந்து மாற்ற முடியாது. ஒரு பிசினஸ் அப்படின்னாலே ஒரு லாபம் நோக்கத்தோட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு சர்வீசஸ் ஒரு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடியது. அதான் அவனுடைய மனித நாகரீகமாக தொழில் முனைவோருடைய தடயங்கள் அவனுடைய லாப நோக்குடன் தொடர்ந்து வரக்கூடியது. அது ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சி, அவங்க தொழில் முனைவோருடைய வளர்ச்சி, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பண்ணக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா அவனுடைய பல்வேறு சந்தைகள் நமக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி அவனுடைய வணிகர்கள் நமக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி அவனுடைய உலகம் முழுவதும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக ஈடாக நம்ம லாபம் தேடுகிறது. அப்படின்னா அவனுடைய வணிகர்கள் நமக்கு வந்து இருப்பாங்க. வேர்ல்டு லெவல் நமக்கு வந்து அவனுடைய பொருளாதார ரீதியாக நம்ம வந்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அவனுடைய தொடர்புகள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு லாபம், ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு மெயின் எய்மா நமக்கு வந்து இருக்கக்கூடியது. ஒரு தொழில் முனைவோட எய்மா இருக்கக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய திறமையானவர்கள் நிறைய பேர் நமக்கு வந்து இருப்பாங்க. அதுல அவனுடைய வினைஞர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கில் இருக்கும். அதான் அவனுடைய தனித்துவமான திறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல அவங்களுடைய நிறைய நமக்கு வந்து கட்டுரைகள் நமக்கு வந்து எழுதியிருப்பாங்க. அதுல எவ்வாறு நமக்கு வந்து பயன்படக்கூடியது, அந்த தொழில்நுட்பனுடைய வளர்ச்சிகள் எவ்வாறு இருக்கிறது, அவனுடைய ஸ்கில் எப்படி இருக்கு, அவனுடைய திறமைகள் எப்படி இருக்கு, அவனுடைய கைவினைப் பொருட்களுடைய வடிவங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைவினை தொழில்கள் வந்து நிறைய நமக்கு வந்து இப்போ இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு நகரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொழில்கள் வந்து கைவினையுடைய பொருட்களுடைய இது நமக்கு வந்து அதிகமான இருக்கு. இதுக்கு எல்லாமே யாரு நமக்கு வந்து பொறுப்பு அப்படின்னா, அந்தந்த ஆட்சியாளர்கள் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு வந்து ஒரு கொடுக்குறாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் இல்லாம, அது மாதிரி மாநில அளவில் உள்ள ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய பங்களிப்பு இல்லாம எதுவுமே நமக்கு வந்து பண்ண முடியாது. அவனுடைய திறமையை நம்ம வந்து என்ன பண்ணோம், பாதுகாத்து கொண்டனர். யாரும் அவனுடைய தங்களுடைய தொழில்களை வந்து ஊக்குவித்தார்கள். ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஒரு கைவினைப் பொருட்கள் இருக்காங்க, கைவினைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில்களை வந்து பார்த்து என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, என்ன மாதிரி நமக்கு வந்து அவனுடைய கைவினைப் பொருட்கள் இருக்கிறது, அதை எப்படி நமக்கு வந்து மக்கள் மத்தியில் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அது எவ்வாறு பயன்படுகின்றது என்பதை இதன் மூலம் நமக்கு வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அவனுடைய ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா நமக்கு வந்து இருப்பாங்க. அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து உருவாக்க முடியும். கைவினைப் பொருட்களினுடைய தொழில்களை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவனுடைய அதிகரிக்க முடியும். அது மூலமா நிறைய நமக்கு வந்து அவருடைய இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, நமக்கு வந்து பார்க்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தொழில் முனைவோடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அவனுடைய சுதந்திரக்கு முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு, அதாவது அந்த பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசை கலைத்தல், அரசு எப்படி நமக்கு வந்து கலைக்க முடியும், அதுல இருந்து எப்படி நமக்கு வந்து தொழிலை எப்படி வீழ்ச்சி அடை செய்யலாம், இது மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுல வந்து நம்ம அதனுடைய நீதிமன்றங்கள், இந்திய கைவினைப் பொருட்களுக்கான பிரிட்டிஷ் கால அரசின் அலட்சியம், அவங்க பெரிய அந்த பிரிட்டிஷ் காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருள்களுக்கு வந்து அதிகமான வரி விதிப்பு, இறக்குமதிக்கு அதிகமான, இங்கிலாந்துல நம்ம வந்து போய் பொருட்கள் விற்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பொருட்களுடைய இறக்குமதிக்கு பார்த்தீங்கன்னா அதிக வரி விதிப்பு. அதை விதிக்கிறதுனால அவனுடைய வரி அதிகமாக இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது தொழில் முனைவோடைய
தொழில் முனைவோரை யார் நமக்கு தீர்மானிப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து தனிப்பட்ட காரணிகள் சொல்லக்கூடியது. அவருடைய ஃபேக்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய தொழில் முனைவோருடைய வளர்ச்சி எவ்வாறு உள்ளது, அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சர்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு தீர்மானத்தை நமக்கு வந்து அவங்களுடைய தொழில் முனைவோரை தீர்மானிப்பவர்கள் ஒரு ஃபேக்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய காரணங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவதாக சுற்றுச்சூழல் காரணிகள், என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியது. அதில் எப்படி நமக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய காரணிகள் என்னென்ன இருக்குது. முதலாவதாக பார்க்கக்கூடியது திறன் மற்றும் தொடங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் இரண்டாவதாக இயக்கம் மற்றும் வளங்களை பயன்படுத்தல், அது எப்படி நம்ம வந்து கொண்டு போகக்கூடியது, அந்த ரிசோர்ஸஸை எப்படி நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இதெல்லாம் ஒரு தொழில் முனைவரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணிகள் நமக்கு வந்து சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய சூழலை உணரும் திறன் எப்படி இருக்கு, அதனுடைய விடாமுயற்சி, அவனுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி வெறிதிறன் எப்படி இருக்கு, அதனுடைய படைப்பு மற்றும் புதுமையானது. முக்கியமானது இதனுடைய படைப்பு மற்றும் புதுமையானது இப்போ உள்ள காலகட்டங்களுக்கும் முக்கியமான ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியது. தனிப்பட்ட காரணிகள் ஒரு தொழில் முனைவரை எப்படி நமக்கு வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, புதுமையா எப்படி அந்தந்த காலகட்டங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு வந்து தொழில் முனைவர் வந்து தீர்மானிப்பவர்கள் நமக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுல முக்கியமானது இதுல இருந்து எப்படி நமக்கு வந்து அந்தந்த சிக்கல்களை தீர்மானிக்க தேவைகள், ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா அதுல இருந்து ரிஸ்க்ல இருந்து எப்படி நமக்கு வந்து வெளியில நம்ம வந்து வர முடியும். இதெல்லாம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட காரணிகளுக்கு நமக்கு வந்து கொண்டு வரக்கூடியது. அதே மாதிரி ஆபத்தை எடுக்கும் நடத்தைகள், விதிகள் எப்படி இருக்கு, அந்த ரிஸ்க் நமக்கு வந்து இதுல இருந்து எப்படி நமக்கு வந்து கடந்து வரக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கு, அதுல இருந்து எப்படி நமக்கு வந்து மீண்டு வரப்போகிறோம், சாதனைக்கான தேவைகள் எவ்வளவு இருக்கு, சாதனைக்கான தேவைகள் அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவனுடைய அதிகார தேவைகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய அத்தாரிட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம அதிகாரிகள் வந்து தேவை, இதெல்லாம் அவனுடைய ரைட்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா இருந்தா தான் அதை வந்து தொழில் முனைவோரை நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கொண்டு போக முடியும். அதே மாதிரி இணைப்பு தேவைன்னு சொல்லக்கூடியது, ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புகள் நமக்கு வந்து கொண்டு வரக்கூடியது. ஒரு லிங்க் நமக்கு வந்து இருந்தால் தான் எந்த ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் அதை வந்து ஒரு சரியான முறையில் நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதே மாதிரி அவனுடைய புதுமையான ஒரு அணுகுமுறை கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு புதுமையான அணுகுமுறை இருந்தால் தான் எந்த ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் அதை வந்து நம்ம சர்வே பண்ணி நமக்கு வந்து கொண்டு போக முடியும். அதே மாதிரி அவனுடைய தொழில் முனைவருடைய வாய்ப்புகளை எப்படி நமக்கு வந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய சந்தர்ப்பங்கள், அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதை எப்படி எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு வர போகிறோம், தொழில் முனைவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு நமக்கு வந்து அவனுடைய திறன்கள் செயல்படுத்தக்கூடிய திறன்கள் எவ்வாறு இருக்கு என்பதை அவனுடைய கண்டிப்பாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணிகளாக நமக்கு வந்து இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானிக்கப்பட்ட அவனுடைய இண்டிவிஜுவல்ஸ் காரணிகள்னு சொல்லக்கூடியது. தனிப்பட்ட காரணிகள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட காரணிகளில் பார்த்தீங்கன்னா தனி நபர்களுடைய பண்புகள், முக்கியமான அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, ஒரு நபர்களுடைய தனிநபர் இண்டிவிஜுவல்ஸுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கிறது, அவருடைய நடத்தைகள், அவருடைய ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணிகளில் கொண்டாடக்கூடியது. அதே மாதிரி தொழில் முனைவோருடைய நமக்கு வந்து கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா எடுத்தோன்னே நமக்கு வந்து ஆரம்பிக்க முடியாது. அது என்ன இடர்பாடுகள், ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு நமக்கு வந்து ஃபினான்ஸ், நமக்கு வந்து நிதிகள் வந்து இருக்கு, நிதி எவ்வளவு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அதுல இருந்து எவ்வாறு நமக்கு வந்து செயல்பட வேண்டும், அது நுணுக்கமாக எப்படி நமக்கு வந்து கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து ஒரு பலதரப்பட்ட ஒரு காரணிகள் நமக்கு வந்து கொண்டு வரப்பட்ட காரணிகள். அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தனிப்பட்ட காரணிகளில் பார்த்தீங்கன்னா அது எவ்வாறு உள்ளடக்கியது, அதே மாதிரி அவனுடைய சில உடலுக்கு முன்பாக விஷயங்கள் எவ்வாறு நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அது அவனுடைய தனிப்பட்ட நபர்களுடைய முயற்சிகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய யோசனைகள், சிந்தித்து நமக்கு வந்து எதாக இருந்தாலும் நமக்கு வந்து செயல்பட வேண்டும். அப்பதான் நம்ம வந்து அந்த ஒரு யோசனையை இயங்கும் நிறுவனமாக மொழிபெயர்க்க முடியும். கரெக்டாக அவங்களுடைய எவ்வளவு சிந்தித்து செயல்படுறாங்களோ அதற்கேற்றா போல் அவங்களுடைய தொழில் முனைவராக நமக்கு வந்து மாற்ற முடியும். அது ஒரு முக்கியமான தனிப்பட்ட காரணிகளாக நமக்கு வந்து இதை அமைகின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தீர்மானிக்கப்பட்ட அவங்களுடைய காரணிகள், தனிப்பட்ட காரணிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட காரணிகளும் அவங்களுடைய ஆதாரங்களும் அடையாளம் கண்டு அவனை பயன்படுத்துவதற்கான தனிநபர்களினுடைய திறன், வாய்ப்புகள்,
வாய்ப்புகளை எப்படி நமக்கு வந்து கொண்டு வராங்க, அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இண்டிவிஜுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தனிநபர்களுடைய திறன், இண்டிவிஜுவல் ஸ்கில் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இதை எப்படி நம்ம வந்து கொண்டு போய் செல்வாங்க, அது ஒரு ஒரு சவாலான ஒரு நிலையை நமக்கு வந்து கொண்டு வரக்கூடியது. அதான் அவனுடைய பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த யோசனைகளை எப்படி நமக்கு வந்து செயல்படுத்துறாங்க, அது எப்படி மொழிபெயர்த்து கொண்டு போறாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு சிக்கலான ஒரு சவாலானது. ஒரு ரிஸ்கா இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடர்பாடுகள்ல இருந்து நமக்கு வந்து மேல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அவனுடைய தனிப்பட்ட பண்புகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு மற்றொன்று பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேற ஒரு தீர்மானங்கள், காரணிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, தனிப்பட்ட பண்புகள் இருக்கும். அதே மாதிரி அவனுடைய விடாமுயற்சி, எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிசினஸை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு விடாமுயற்சி இருந்தால் தான் அதை வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நமக்கு வந்து கொண்டு போக முடியும். இல்லைன்னா ரொம்ப ஒரு சிக்கலான நிலையை நம்ம அடைய வேண்டிய இருக்கிற சூழ்நிலைகள் கொண்டு போக நிலவில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு தொழில் முனைவர் எவ்வாறு அவனுடைய கலாச்சாரம், அவருடைய கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கலாச்சாரத்தை எப்படி நமக்கு வந்து பாதிக்கிறது, மக்களுடைய சவாலான பணிகள் எவ்வளவு நமக்கு வந்து இருக்கு, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய திட்டங்கள், பிளானிங் எப்படி நமக்கு வந்து கொண்டு போறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய அடுத்த பணிகளுக்கு எப்படி மேற்கொள்ளவிருக்கிறார்கள். இதான் வந்து நிறைய நம்ம எல்லாருமே அவங்களுடைய தொழில் முனைவோர் ஆகக்கூடியவங்க எல்லாருமே இது போனாங்க. இதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். தொழில் முனைவரை இவர் வந்து தொழில் முனைவராக இருக்கலாம் அப்படின்னு நம்மளே நம்ம வந்து ஒரு அசம்ஷன் நம்ம ஈஸியாக நமக்கு வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இது ஒரு தொழில் முனைவோர் அவருடைய கலாச்சாரம் எவ்வாறு அவங்க வந்து பாதிக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய மக்கள் ரீதியான அவங்களுடைய சவாலான பணிகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய பணிகளுடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போயிட்டோம்னாலே அது வந்து வெற்றி வகை சூடி விடலாம். அவனுடைய தொழில் முனைவராக நாம் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அடுத்தபடியாக நமக்கு வந்து அவனுடைய தனி நபர்களுடைய முடிவுகள் தன்னம்பிக்கையோடு நமக்கு வந்து இருக்க வேண்டும். அவனுடைய ஸ்கில் வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் முடிவு நமக்கு வந்து இருக்கணும். கண்டிப்பா தனிப்பட்ட நபர்களுடைய அடுத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம வந்து ஒரு எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து சொல்ல முடியாது, கொண்டு போக முடியாது. அவனுடைய பிசினஸ் லெவலில் நம்ம வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி அவனுடைய திறன்கள் எடுக்கும் அவனுடைய முடிவுகள், அதே மாதிரி அவனுடைய சுய விழிப்புணர்வு ஆகியவை தணிக்கைக்கு விரும்பத்தக்க ஒரு பண்புகள் ஆகும். அது எப்படி நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வோடு நமக்கு வந்து கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் எப்படி நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, அதனுடைய திறன், அவனுடைய ஸ்கில் எப்படி இருக்கு, அதனுடைய தகவல் அறிந்த முடிவுகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு நமக்கு வந்து தன்னம்பிக்கையோடு நமக்கு வந்து இருக்கிற மாதிரி தேவை. கண்டிப்பா அது இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து அவனுடைய ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அவனுடைய காரணிகளாக நமக்கு வந்து கொண்டு போக முடியும். அடுத்தபடியாக அவனுடைய நல்ல தொழில் முனைவோர் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம், கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு ஆபத்து கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டாடும். அந்த ரிஸ்க் அதுல இருந்து எப்படி நமக்கு வந்து அதை தவிர்த்து மேல் நோக்கி நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு புதுமையான தொழில் முனைவரை எப்படி நமக்கு வந்து கொண்டு போக போறோம், அடுத்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போக சொல்ல போகிறோம், அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு புதுமையான தொழில் முனைவோர் இடத்திற்கு செல்வதற்கான என்னென்ன தேவைகள் இருக்கு, அது கண்டிப்பா அவசியம். ஒரு இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன இருக்கு, அப்படியே மைக்ரேஷன் சொல்லக்கூடியது, அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன இருக்குன்னு மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப சுற்றுச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதனுடைய எக்கோசிஸ்டம் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியது, அதுல வந்து அவனுடைய இது வெளிப்புற காரணிகள் எவ்வாறு என்றும் அழைக்கப்படக்கூடியது, இதனுடைய தொழில் முனைவோனுடைய அமைப்பு எவ்வளவு இன்றியமையாதாக நமக்கு வந்து ஒரு அங்கமாக இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து முக்கியமான ஒரு காரணங்கள் நமக்கு வந்து சொல்லக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய அவங்களுக்கு எவ்வளவு சாதகமா நமக்கு வந்து அவனுடைய சூழ்நிலைகள், அந்த என்வரான்மெண்ட்ஸ் எப்படி நமக்கு வந்து அமைகிறது, அதனுடைய வளர்ச்சியை எப்படி நமக்கு வந்து பாதிக்கிறது, அதுல இருந்து எப்படி நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய காரணிகள் எவ்வாறு இருக்கிறது, அவனுடைய தொழில் முனைவோனுடைய கலாச்சாரம், அதே மாதிரி நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக உள்ளக்கூடிய காரணங்கள் என்னென்ன இருக்கு, அதனுடைய தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டு போகணும். டெக்னாலஜிஸ் புதுசாக அவனுடைய இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு போனா தான் அவனுடைய அந்தந்த சூழ்நிலைகள் நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதுல இருந்து வெற்றி வகையை நமக்கு வந்து சூட முடியும். அதே மாதிரி அவனுடைய முன்னேற்றங்கள், அதே மாதிரி அவனுடைய அரசியல் சூழல், சட்ட அமைப்பு, பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைமைகள், அதே மாதிரி அவனுடைய வணிக சூழ்நிலைகள் முதலியன எல்லாமே வந்து ஒரு சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு நமக்கு வந்து உகந்ததாக, நமக்கு வந்து இன்றியமையாதாக நமக்கு வந்து அங்கம் வகிக்கின்றது.
அடுத்தபடி அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை சீராக செய்வதற்கு அவங்களுடைய முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்கு? அதையும் நம்ம வந்து இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவங்களுடைய முக்கியமாக இதுல தொழில் முனைவோருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு? நேர்மறையா இருக்கா? எதிர்மறையா இருக்கா? அதோட தொழில்நுட்பத்தை எப்படி நமக்கு வந்து உள்ள கொண்டு வராங்க? அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முக்கியமாக அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கு? அதே மாரி அவங்களுடைய அரசியல் சூழல் அமைப்புகள் எப்படி இருக்கு? அதே மாரி அவங்களுடைய சட்ட ரீதியான அமைப்புகளை என்ன மாரி கொண்டு வந்திருக்காங்க? அவங்களுடைய பொருளாதார ரீதியாக எப்படி நமக்கு வந்து கொண்டு வராங்க? அவங்களுடைய நிலைமைகள், சமூக நிலைமைகள், அவங்களுடைய பப்ளிக் மத்தியில என்னென்ன அவங்களுடைய நிலைமைகள் இருக்கு? அதே மாரி அவங்களுடைய வணிக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? இத பத்தி நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் அவங்களுடைய சுற்றுச்சூழல் காரணிகள் நம்ம சொல்லக்கூடியது. பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒரு சீராக கொண்டு போகக்கூடிய காரணிகள் தான் முக்கியமான ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்நோக்கி உள்ளோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தொழில் முனைவு மற்றும் பொருளாதாரம் உள்ளடக்கிய ஒரு அதனுடைய வளர்ச்சி. தொழில் முனைவு எப்படி நமக்கு வந்து இருக்கு? அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி நமக்கு வந்து இருக்கு? அத பத்தி நம்ம வந்து இப்ப அடுத்த இதுல நமக்கு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முதலாவதா பார்க்கக்கூடியது பொருளாதார வளர்ச்சியில் தொழில் முனைவோருக்கு முக்கிய பங்குண்டு. அவங்களுடைய எந்த ஒரு பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்பிரினர்ஷிப்க்கு கண்டிப்பா ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கும். அது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா, அது கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி அவங்களுடைய புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துதல் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல அவங்களுடைய தொழில் முனைவு என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல புதுசா நமக்கு வந்து ஒரு இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரான். புதுமையா நமக்கு வந்து கொண்டு வரான். ஒரு தயாரிப்புகள் கொண்டு வரான் அப்படின்னா, அத அறிமுகப்படுத்தும்போது இது பெரிய ஒரு முக்கிய பங்காக நமக்கு வந்து வகிக்கிறது. இது முக்கியமான காலகட்டத்தை நமக்கு வந்து எதிர்நோக்கி கொண்டு போய்க்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், அவங்களுடைய தொழில்நுட்ப பயன்பாடுகள் மற்றும் அவங்களுடைய சந்தை வளர்ச்சியை எதிர்நோக்கக்கூடிய இயக்கவியல்கள் எப்படி இருக்கு? அதே மாரி அவங்களுடைய தொழில் முனைவோருடைய ஆ ஒப்பீட்டளவில் அவங்க வந்து சிறந்த அவங்களுடைய நிலையில் எப்படி இருக்காங்க? இத பத்தி நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா, அவங்களுடைய வளர்ச்சி விதங்கள் எப்படி நமக்கு வந்து நியூ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? புதிய புதிய தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துறாங்க? அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக அவனுடைய வளர்ச்சிகள். அதனுடைய மாநிலத்திற்கும் ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். அதே மாரி அவனுடைய இந்தியாவினுடைய வளர்ச்சிகள் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்றாங்க. கிராஸ் ப்ராடக்ட் அவனுடைய அதனுடைய வளர்ச்சிகள் நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கக்கூடியது. இது எல்லாமே அவனுடைய ஜிடிபி நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய நிலைகள் உள்ளது. அதே மாரி அவனுடைய புதிய சிந்தனைகள், அவருடைய யோசனைகள், அதே மாரி அவனுடைய செயல்முறைகள், அதே மாரி அவனுடைய மாற்றங்களை எப்படி நமக்கு வந்து முயற்சிக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஃபீல்டுல இருக்கும்போதே இருந்தா தான் நமக்கு வந்து அவனுடைய சிந்தனைகள் நமக்கு வந்து நெறைய நமக்கு வந்து தோணக்கூடிய விஷயங்கள் வரும். அதுலருந்து எப்படி நமக்கு வந்து சுறுசுறுப்பான திறன்கள் அவனுடைய ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்கில் எப்படி இருக்கக்கூடியது. அதே மாரி அவனுடைய ரிஸ்க் வந்தா எப்படி நமக்கு வந்து அத சரி பண்ண முடியும். அதனுடைய புதிய தீர்வுகள் எப்படி நமக்கு வந்து சோதனை ஓட்டங்களாக நமக்கு வந்து கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள் எப்படி இருக்கு. இது எல்லாமே அவனுடைய பொருளாதார ரீதியாக அவனுடைய வளர்ச்சிகள் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, நமக்கு வந்து பார்க்கக்கூடியது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோருடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? அதனுடைய சுற்றுச்சூழல் எக்கனாமிக்கல் கொண்டு எப்படி இருக்கு? அதனுடைய வாய்ப்புகள் எப்படி நமக்கு வந்து இருக்கு ஆராய்ந்து, அது மாரி பகுப்பாய்வு செய்து, அதனுடைய மனம் செய்து உருவாக்கவும், பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வலுப்படுத்தும் பொருளாதார நிறுவனங்கள், செயல்முறைகள், அதை பூர்த்தி செய்யும் பல துணை நிறுவனங்களும் உருவாகின்றன. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஒரு நிறுவனங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியா ஒரு நிறுவனங்கள் இருக்குன்னா, அதை எப்படி நமக்கு வந்து கொண்டு போய் செல்றோம்? அதே மாரி அவங்களுடைய துணை நிறுவனங்கள் எப்படி நமக்கு வந்து உருவாகுகின்றன? அதையும் அது மூலமாக இதனுடைய வளர்ச்சி விகிதம் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம். அடுத்தபடியாக ஒரு 3 ஆண்டுகள், ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய துணை நிறுவனங்களா நமக்கு வந்து புதுசா நமக்கு வந்து உருவாக்கியிருக்கும். ஏன்னா, அதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கிறது. அத வச்சு நம்ம வந்து கொண்டு போய் செல்கிறோம். அடுத்தபடியாக ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய தொழில் முனைவோரின் பங்கு, என்டர்பிரினர்ஷிப் அவனுடைய பங்கு எப்படி நமக்கு வந்து பங்களிப்பு எவ்வளவு இருக்கு? அவனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? அத பத்தி நம்ம வந்து அடுத்த இதுல நமக்கு வந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது அவனுடைய ரிசோர்சஸ் வளங்களை எவ்வாறு திரட்டுகிறார்கள்? அதே மாரி பணத்த சம்பாதிச்சு அது சமுதாயத்திற்கு எப்படி நமக்கு வந்து கொடுக்குறாங்க? எவ்வாறு அவங்க வந்து விநியோகிக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு பங்காக நமக்கு வந்து தொழில் முனைவோர் இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நிறுவனங்கள எப்படி நமக்கு வந்து நிர்வகிக்கிறாங்க?
மக்களுக்கு எப்படி நமக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள் என்பதை நாம் முக்கியமாக நமக்கு வந்து காண வைக்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தொழில் முனைவோருடைய பங்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வேலை வாய்ப்புகள் என்பது அதிக வேலை வாய்ப்புகளை நமக்கு வந்து இந்த உடைய செக்டார்ஸ், அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய என்டர்பிரினர்ஷிப் நம்ம பார்த்தா நிறைய நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது எப்படி நமக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் பண்றாங்க. அது வணிக ரீதியாகவும் சரி, அதே மாதிரி அவங்களுடைய கல்விகள் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய அரசனுடைய கண்டிப்பா நமக்கு வந்து அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பா தேவைப்படுகிறது. ஒரு தொழில் முனைவருடைய கண்டுபிடிக்கக்கூடிய தொலைதூர மற்றும் குறைந்த வளர்ச்சி அடைந்த பகுதியிலும் கூட அவங்களுடைய வணிகங்களுக்கு இது பெரிய ஒரு வழிவகுக்கக்கூடியது. இப்போ கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. ரொம்ப குறைவாக தான் நமக்கு வரக்கூடியது. நகரங்கள் கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய தொழில் முனைவோர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குறைவான வளர்ச்சி அடைந்த பகுதிகளுக்கு சென்று போய் அவங்களோட வணிகத்தை நமக்கு வந்து பெருக்குதல், அவங்களுடைய ஊக்குவித்தல், அவருடைய மோட்டிவேஷன்ஸ் பண்ணக்கூடியது, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டு போய் சேர்றது. அதே மாதிரி பிற தொழில்களில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, ரயில், சாலை போன்ற உட்கட்டமைப்புல அவங்களுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து இன்னோவேஷன்ஸ்க்கு வந்து நிறைய கொண்டு வாங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரயில்வே துறையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய போக்குவரத்து துறையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிகமான உள்கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது எல்லாமே மேம்பாடுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய விமான நிலையங்கள், மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, தண்ணீர் அவங்களுடைய அதே மாதிரி பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்றவை இது எல்லாமே ஒரு தொழில் முயற்சிக்கு நமக்கு வந்து தொழில் முனைவோருடைய பெரிய பங்குகளாக நமக்கு வந்து இருக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் அதே மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் நமக்கு வந்து இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி விகிதத்துக்கு நமக்கு வந்து அடிப்படையாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவனுடைய மேம்பாடு தான் முன்னேற்றம், அவருடைய மேம்பாடு, அவனுடைய ஃபெசிலிட்டிஸ், அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இது வந்து கொண்டு வராங்க. இதுக்கு எல்லாமே அவனுடைய ஆட்சியாளர்களுடைய வரையறை தான் நம்ம கூற முடியும். இது ஒரு முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய தொழில் முனைவருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லக்கூடியது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்னு சொல்லக்கூடியது. இது முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, நடுத்தர தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இதை வச்சு அவங்களுடைய ஜிடிபி ரேட் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஒரு வருமானங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவனுடைய தனிநபர் வருமானம் எப்படி நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து அதிகரிக்கிறது, இது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், சின்ன பிஸ்னஸாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவனுடைய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் அதுக்கூடிய மானியங்கள் நிறையா நமக்கு வந்து இப்போ அது கொடுக்குறாங்க. சிறு தொழில் பண்ண போகிறேன், ஒரு குறு தொழில் பண்ண போகிறேன், உதாரணத்துக்கு அவங்க ஒரு பெண் தொழில் முனைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்க டெய்லரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குரிய மானியம் நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாங்கக்கூடிய அந்த மிஷினரிஸ் அதுக்கும் உரிய மானியங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய தொழில் முனைவரை வந்து ஊக்குவிக்கிறக்க நிறையா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவருடைய மோட்டிவேஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அவங்களுடைய சிறு தொழில், குறுந்தொழில் மற்றும் நடுத்தர தொழில் சொல்லக்கூடியது அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அரசுகள் நிறைய நமக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வரி விதிப்புலாம் ரொம்ப குறைவாக நமக்கு வந்து பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு நிறைய பங்குகள் வந்து உண்டு. அதே மாதிரி அவங்களுடைய இதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய தேசிய வருமானம், நேஷனலோட இன்கம்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்களுடைய தனிநபர் வருமானங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயங்களாக நமக்கு பார்க்கிறோம். சிறுதொழில் எது வேணாலும் நமக்கு வந்துடலாம். இப்போ நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் நமக்கு வந்து டெய்லரிங் பண்ண போகிறேன் சார், இல்லை நான் வந்து மிஷினரிஸ் ஏதாவது இருக்குங்க சார், அதை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஒரு செராக்ஸ் மிஷின் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து கடை வச்சு நடத்த போகிறாங்க சார் அப்படின்னு நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். அது அவங்களுடைய சின்ன சின்ன பொருள்களில் ஊக்குவித்து அந்த மாதிரி ஊறுகாய் தொழில் பண்ணுறாங்க, சின்ன சின்ன பிக்கிள்ஸ் பண்ணக்கூடியது, அதே மாதிரி முறுக்கு தயாரித்து நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி பண்ணுறாங்க. அது ஒரு குடிசை தொழில். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குடிசை தொழில்களில், ஏன்னா அது சிறு தொழில் குறுந்தொழிலில் வரக்கூடிய பங்குகள். அது மூலமாக அவங்களுடைய தொழில் முனைவர் நமக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. அது மூலமாக அவங்களுடைய பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வந்துருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து உற்பத்தி பொருட்கள் நமக்கு வந்து இருக்கக்கூடிய நிலைகள் நமக்கு வந்து இருக்கக்கூடியது இருக்கும்.
ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தகுந்த மாதிரி நமக்கு வந்து கூடியா இருக்கும். ஏன்னா அந்தந்த ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம வந்து ரன் பண்ணக்கூடிய நிகழ்வாக நமக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. நெக்ஸ்ட் அவனுடைய தொழில் முனைவோருடைய மாதிரிகள், அது மாடல்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவனுடைய அவனுடைய சோலோ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது, தனி சுய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய அதே மாதிரி அவங்களுடைய நிர்வாக முதலாளிகள் யாரு, அதே மாதிரி சமூக தொழில் முனைவோர் யாரு, அதை பத்தி நம்ம வந்து இப்போ டிஸ்கஷன் பண்ண விவாதிக்க போறோம். தொழில் முனைவோருடைய மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு குழுவை வந்து இது வந்து உருவாக்குகிறது. ஏன்னா ஒரு சுயதொழில் தனிநபர் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து ஒரு ரிஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இதெல்லாம் நிறைய நமக்கு வந்து பண்ணக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய பொதுவாக அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகபட்சமாக பங்களிக்கிறது. அவங்க தொழில் முனைவர் எப்படி இருக்காங்க, சுயதொழில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய லட்சியம் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய முதலாளித்துவம், அதனோட தொழில் முனைவருடைய எவ்வாறு நமக்கு வந்து உறுதி அளிக்கிறாங்க, அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய முக்கிய கவனங்கள், ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லக்கூடியது, அவனுடைய நிலைத்த தன்மை, அவங்களுடைய வணிக வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு நிர்வாக ரீதியாக அவங்களுடைய முதலாளிகள் அவங்களுக்கும் ஒரு ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க. அதை எப்படி நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, அதான் அவனுடைய மாடல்ஸ் சொல்லக்கூடியது, அதனுடைய மாதிரிகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி சமூக தொழில் முனைவோர்னு சொல்லக்கூடியது, அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக தொழில் முனைவோர் என்பது அந்தந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும், ஒரு சவால்கள் வந்து இருக்க வேண்டும், ஒரு சேலஞ்சஸ் சொல்றோம்னா அது கண்டிப்பாக நமக்கு இருக்க முடியும். அதே மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு நமக்கு வந்து தீர்க்க வேண்டும், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக நமக்கு வந்து சமூக தொழில் முனைவோர், ஒரு சோசியல் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க தான் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நோக்கங்களாக நமக்கு வந்து இப்போ பார்க்கவிருக்கிறோம். அதனுடைய தொழில் முனைவோருடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய எக்கோசிஸ்டம்ஸ் சொல்லக்கூடியது, சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய இலக்குகள், அதே மாதிரி அவங்களுடைய அறிமுகம் எப்படி இருக்கு, தொழில் முனைவோருடைய தொழில் முனைவு மற்றும் நிறுவனம் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய தொழில் முனைவோருடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய பாதிக்கும் காரணிகள், அந்த எக்கோசிஸ்டம் மூலமாக என்னென்ன காரணிகள் நமக்கு பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய தொழில் முனைவோருடைய புதுமை மற்றும் சுற்றுச்சூழலுடைய அமைப்புகள் எப்படி, சவால்கள் வந்து நிறைந்த அமைப்புகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவனுடைய இணக்கமான சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து இப்ப விவாதிக்க இருக்கிறோம். அவனுடைய அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிறுவனங்களை எப்படி நமக்கு வந்து அடையாளம் காண வேண்டியது அவனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாநிலம் அல்லது அவனுடைய இடத்துல வந்து தொழில் முனைவோருடைய வளர்ச்சி எவ்வாறு எளிதாக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய டெக்னாலஜிக்கல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலைகள். அதில் தொழில் முனைவோருடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டியது, அதே மாதிரி அவனுடைய ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து யார் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு நமக்கு வந்து நம்மளால நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியாது. அவனுடைய நிறுவனம் என்றால் என்ன மற்றும் தொழில் முனைவு என்றால் என்ன, அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா ஒரு சிறிய வார்த்தைகள், ஒரு சின்ன வார்த்தையில கூறினோம்னா ஒரு தொழில் முனைவோருடைய வணிக நிறுவனர் மற்றும் ஒரு சிறு உரிமையாளர் என தொழில் முனைவோரை விளக்குகிறது. அதே மாதிரி அவனுடைய வணிக நிறுவனர் அல்லது உரிமையாளர் ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ஒரு ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை தொழிலதிபராக இருக்க வேணும் அவசியம் கிடையாது. அவனுடைய கண்டுபிடிப்பாளர்கள், அவருடைய இன்னோவேஷன்ஸ் என்ன கொண்டு வர்றாங்க, அவங்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய அடிப்படையில் அவங்களுடைய தனிப்பட்ட பண்புகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆளுமை பண்புகள் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நம்மளுடைய ஒரு தனிநபர்கள் அல்லது குழுக்களாக நமக்கு வந்து தொழில் முனைவராக நம்ம வந்து ஆக முடிகின்றது. அதனுடைய தொழில் முனைவனுடைய பண்புகள், முக்கியமாக பார்க்கக்கூடிய பண்புகள் என்ன இருக்கு, ஒரு என்டர்பிரனர் அப்படின்னா அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நம்ம வந்து அவங்களுடைய ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தொலைநோக்கு உடையவர்களாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய சுறுசுறுப்பானவர்களாக நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும். அப்போதான் அவங்களுடைய தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் நமக்கு வந்து வளரும். அதே மாதிரி அவங்களுடைய புதுமையான மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகள் எப்படி இருக்கு, அதுவும் நம்ம வந்து முக்கியமானது. ஒரு இனோவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்கப்பூர்வமான நமக்கு வந்து ஈடுபாடுகள் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு நம்ம தீர்க்க வேண்டும், அதை பற்றி கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய தங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் ஆர்வமாக உள்ளனரா என்று நம்ம பார்க்க வேண்டும். அது இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பண்புகள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். அதில் ஏதாவது நமக்கு வந்து ரிஸ்க் எடுப்பவர்கள் இருந்தால், அதில் ஏதாவது நமக்கு வந்து ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதை எப்படி நமக்கு அதில் வந்து சமாளித்து
அவரது ஆர்வம் எப்படி கொண்டு வர்றாங்க, ஆர்வத்தோடு இருக்காங்களா இல்லையா, நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதான் அவங்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய பண்புகள், அவருடைய தொழில் முனைவோருடைய பண்புகளாக நமக்கு வந்து கருதுகிறோம். அதே மாதிரி அவங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பா இருக்கும். முக்கியமாக நமக்கு வந்து ஒரு விடாமுயற்சி, ஒரு தொழில பிசினஸ் ரன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆர்வத்தோடு நமக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உறுதியானவர்கள் நமக்கு வந்து இருக்கணும். ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா வேணும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன்கள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து அந்தந்த தொழில் முனைவோருக்கு காணப்படக்கூடிய பண்புகளாக நமக்கு கருதுகிறோம். அடுத்தபடியாக நமக்கு வந்து கவனம் மற்றும் செயல் சார்ந்தவர்கள், அவர்களுடைய பொறுப்புகள் மற்றும் பொறுப்பு உடையவர்களாக இருக்கின்றார்களா என்ற அவனுடைய பண்புகள் நம்ம வந்து பார்த்தாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவங்களுடைய ஈர்ப்புகள், அவங்களுடைய கவனங்கள், அவங்களுடைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க ஆக்டிவா இருக்காங்களா இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். அவனுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய துன்பங்களை அவங்களுடைய மாற்றக்கூடிய திறன்களை எப்படி கொண்டாங்க, திறன்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா, அதே மாதிரி பிரச்சனைக்குரிய தீர்வுகள் வழங்குவதன் மூலம் அவங்களோட வாய்ப்பாக மாற்றப்படுகிறது. ஒரு தொழில் முனைவோருக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக நாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வந்து உறுதிப்படுத்த கொள்ள முடியும். அது ஒரு என்டர்பிரைசஸ், ஒரு நிறுவனம் அப்படின்னா அவனுடைய ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பரிவர்த்தனை, அவனுடைய தயாரிப்புகளுடைய விளைவுகள் எப்படி இருக்கு, அதனுடைய சேவைகள் சர்வீசஸ் எப்படி இருக்கு, அதனுடைய வேலை வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நமக்கு வந்து உருவாக்குறாங்க, அதே மாதிரி அவனுடைய பங்களிப்பு மற்றும் அவனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, மாநிலத்தினுடைய தேசிய வருமானம் வந்து அவனுடைய எப்படி இருக்கு, அதே மாதிரி அவனுடைய தொழில் முனைவோருடைய முக்கிய வேலைகள் எப்படி தொடங்குகிறது, இது எல்லாமே ஒரு என்டர்பிரைசஸ், ஒரு தொழில் நிறுவனமாக நமக்கு வந்து கருதப்படுகிறது. அதே மாதிரி அவனுடைய நிறுவன வளர்ச்சியினுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது, இது ஒரு பெரிய ஒரு செயல்பாடுகள் அல்ல, இது ஒரு நேர்மறையான சமூகத்தை கொண்டு வருவதே ஒரு நிறுவன மேம்பாட்டுக்கு செயல்முறையின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிறுவனம், ஒரு என்டர்பிரைசஸ் அப்படின்னா ஒரு நேர்மறையான சமூகத்தை கொண்டு வருவதே ஒரு நிறுவன மேம்பாட்டுடைய செயல்முறைகளுடைய நோக்கம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறார்கள். இதுல பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றுச்சூழலுடைய அமைப்பு, அதில் பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஸ்டான்லி அப்படின்னு 1935 1935 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றுச்சூழல், அவருடைய எக்கோசிஸ்டம்ஸ் வந்து என்வரான்மெண்ட்ஸ் என்ற எப்படி சொல்ல வந்து உருவாக்கினார். அவனுடைய அறிவியல் எப்படி உயிரினங்களுடனான தொடர்புகளை எப்படி நமக்கு வந்து தொடர்புபடுத்தி காட்டுகிறது, அதே மாதிரி அவனுடைய நிலைத்தன்மைக்கு பொறுப்பான சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கு, அவனுடைய பொருளாதார ரீதியாக நிறுவனங்களுடைய சூழல்கள் எப்படி நமக்கு வந்து இருக்கக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவனுடைய பங்குதாரர்களுடைய தொகுப்பு, வளங்கள், அதே மாதிரி அவனுடைய செயல்முறைகள், அவனுடைய ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தி சார்ந்திருத்தல், அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை சுழற்சி, சைக்கிளிங்ஸ் ரீசைக்கிளிங்ஸ் சொல்லக்கூடிய அவனுடைய வாழ்க்கை சுழற்சி, அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை சுழற்சிகளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து அவனுடைய கொண்டு போகக்கூடியது தான் அவனுடைய சுற்றுச்சூழலுடைய அமைப்புகள் வந்து கொண்டு போகக்கூடிய தன்மைகளை நமக்கு வந்து கொண்டு வரக்கூடியது. அதில் தொழில் முனைவருடைய சுற்றுச்சூழலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்டிப்பாக சமூக அமைப்புகள் வந்து இருக்கக்கூடியதாகும். அதே மாதிரி அரசியல், அதே மாதிரி பொருளாதாரம் ஆகியவற்றுடைய மாறும் தொடர்புடைய அடிப்படையில் எப்படி நமக்கு வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது, அதே மாதிரி அவனுடைய அந்தந்த பிராந்தியத்தில் எவ்வாறு அவனுடைய கலாச்சார கூறுகள், அந்தந்த நிலைகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் நமக்கு வந்து பின்பற்றி வரக்கூடிய நிலைகள் இருக்கு. அதுல எப்படி நமக்கு வந்து அவனுடைய சிஸ்டம்ஸ், அவருடைய எக்கோ சிஸ்டம்ஸ் எப்படி கொண்டு வர்றாங்க, அவனுடைய தொழில் முனைவு எப்படி நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய காரணிகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய அதே மாதிரி ஊழியர்கள் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க, அது மாதிரி தனிநபர்களுடைய வருமானமுடைய நிறுவனங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு தொழில் முனைவருக்கு உரிய சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து கரெக்டாக நமக்கு வந்து இருந்தால் தான் அதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எளிதாக நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதான் அவனுடைய தொழில் முனைவு வளர்ச்சி எளிதாக்குகிறது அல்லது கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழில் முனைவோரின் பங்குகள் கண்டிப்பாக இது மாதிரி அவனுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அரசியல் ரீதியாகவும் இருக்கக்கூடியது, அவனுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடியது, ஒரு சமூக அமைப்புகள் ரீதியாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய அந்தந்த பிராந்தியத்தில் உள்ள அவனுடைய கலாச்சார கூறுகள்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே நம்ம வந்து ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் அவனுடைய ஒரு தொழில் முனைவோருடைய சுற்றுச்சூழல் அமைப்பானது நமக்கு வந்து இருக்கக்கூடிய காரணங்களாக நமக்கு வந்து பதிவிடுகின்றோம். அவனுடைய தொழில் முனைவோருடைய வளர்ச்சியினுடைய பல்வேறு நிலைகள் எப்படி இருக்கக்கூடியது, அதனுடைய பல்வேறு பங்குகள் எப்படி இருக்கக்கூடியது, அதனுடைய தொழில் முனைவோருடைய பண்புகள், அதனுடைய திறன்கள், கேரக்டர்ஸ் அண்டு ஸ்கில்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். தொழில் முனைவோராக அவனுடைய வளர்ச்சிக்கு நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி உள்கட்டமைப்பு சந்தைகள்னு சொல்லக்கூடியது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மார்க்கெட்டும் சொல்லக்கூடியது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எப்படி கொண்டு போகக்கூடியது,
அதே மாதிரி முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய அவனுடைய அரசு கொள்கைகள்னு சொல்லக்கூடியது. இது அரசு வந்து எவ்வாறு நமக்கு வந்து கொள்கையை தீர்மானிக்கிறாங்க, எவ்வாறு கொண்டு வருகிறார்கள், அதோடு நம்ம வந்து தொடர்புபடுத்தி நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய நிலைகள் என்ன இருக்கு, அதனுடைய அரசு நிறுவனங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பா நமக்கு வந்து தேவை. அரசு நிறுவனங்கள், அவங்களுடைய பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து அவங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிவகை கொண்டு போக முடியும், ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு வந்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களுடைய உடன் பணிபுரிவனுடைய இடங்கள், அந்த மாதிரி வழிகாட்டிகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவை. என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன நடைமுறைகள் கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கூட இருக்கிறவங்க ஒரு ஹெல்ப் கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படுங்க. அதே மாதிரி அவங்களுடைய தொழில் சங்கங்கள் மற்றும் வர்த்தக சபையினுடைய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு தொழில் முனைவோர் இருந்தாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க தொழில் சங்கத்தை நமக்கு வந்து கிரியேட் பண்ணுவாங்க, வர்த்தக சபையை நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயங்களாக நமக்கு வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய மனித மற்றும் மனித வளமும் ரிசோர்சஸ் சொல்லக்கூடியது, இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலதனத்தின் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு தொழில் முனைவோரா வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய நிலைகள் நமக்கு வந்து அடுத்த கட்ட நிலைகளுக்கு நமக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய சுற்றுச்சூழலுடைய வளர்ச்சியினுடைய சாதகமான அம்சங்கள் என்னென்ன இருக்கு, இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவைக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு வந்து இருக்கக்கூடியது இருக்கும். சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய சாதகமான அம்சங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நிதி ஃபினான்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து தேவைகள். அதே மாதிரி அவனுடைய துணை தொழில், அவனுடைய சப்போர்ட் நமக்கு வந்து தொழிலாக நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய ஒற்றைச்சாளர் செயல்பாடுகள் மற்றும் ஒப்புதல்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படும். சுற்றுச்சூழல் ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு முக்கியமான அம்சங்கள், ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள். அதே மாதிரி வணிகம் செய்வது எப்படி, அதனுடைய எளிதாக நமக்கு வந்து எளிமையாக செய்யக்கூடிய பிசினஸ் என்ன மாதிரி இருக்கு, அதையும் கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவருடைய தொழில் கூட்டங்களினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வாறு இருக்கக்கூடியது, அதையும் கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான அவசியங்களாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய எம்எஸ்எம்இ அவனுடைய வளர்ச்சிகள், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவனுடைய வளர்ச்சிகள், அவனுடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய. அதே மாதிரி அவனுடைய சாதகமான அரசாங்க கொள்கைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதுவும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியது. முக்கியமாக லாஸ்டா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க, இன்சென்டிவ்ஸ் இருந்தால் தான் அதை அடுத்த வழியில் நமக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. இது ஒரு தொழில் முனைவோருக்கு கொண்டக்கூடிய ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்லக்கூடியது, அவருடைய இன்சென்டிவ் சொல்லக்கூடியது. ஒரு எம்ப்ளாயிஸ் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா தான் அடுத்தடுத்து அவனுடைய மென்மேலும் அவனுடைய வளர்ச்சி விகிதமாக அடைவதற்கு நமக்கு வந்து ஈஸியாக பணிபுரிவதற்கு நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ சொல்லக்கூடியது சிறு மற்றும் குறுந்தொழில் நடுத்தர சொல்லுவாங்க, அதில் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லக்கூடியது. இது ஒரு தனி அமைச்சகமே இருக்கு இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி அமைச்சகம். அது ஒரு சிறு தொழிலுக்கு எவ்வாறு கொண்டு போகக்கூடியது, அதே மாதிரி அவங்களுடைய நடுத்தர தொழில்கள் எவ்வாறு நமக்கு வந்து வளர்ச்சி அடை செய்யக்கூடியது, அதே மாதிரி அவங்களோட வழிமுறைகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே அவங்களுடைய எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு நிறையா மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசுகளும் சரி, இதுக்கு நிறைய நமக்கு வந்து சப்சிடிஸ் மானியங்கள் அவங்க வந்து உதவிகள் செய்யறதுக்கு நிறைய தயாரா இருக்குங்க. இப்போ என்ன படிச்சிருந்தாலும் நமக்கு வந்து வேலைக்கு போகணும், அடுத்தவங்களை போய் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு பிசினஸை ஆரம்பிச்சிடலாம், பிசினஸை ரன் பண்ணிடலாம். ஒரு தொழில் முனைவர் ஆக போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து உனக்கு குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் மற்றும் நடுத்தர தொழில், நம்ம அதை வச்சு நம்ம வந்து பிசினஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இதுக்குரிய மானிய உதவிகளை வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நமக்கு வந்து வளர்ச்சி விகிதை கொண்டு போறதுக்காக நம்ம வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அவங்களுடைய அரசாங்கங்கள் அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் நிறைய நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு தொழில் துவங்குறதுக்கான ஒரு கட்டமைப்பு வசதிகள் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. கவர்மெண்டே அவங்களுடைய இடங்கள் வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு உரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மின்சார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுலேருந்து எப்படி நமக்கு வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ பெண் தொழில் முனைவோரை நமக்கு வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக ஒரு எம்ஓயு போட்டாங்க. அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டு தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரக்கா ஒரு 1000 கோடியில் அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து அதில்
அதனுடைய ஒப்பந்தத்துல நமக்கு வந்து அடிப்படையில நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பெண்களுடைய வளர்ச்சி விகிதம் நமக்கு வந்து கொண்டு வரணும். அதிகமான ஒரு மோட்டிவேஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபல்ஸ், அது கவர்மெண்ட் அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நெறைய அவனுடைய வளர்ச்சி விகிதம் கண்டிப்பா நமக்கு வந்து கூடுதலா இருக்கக்கூடிய நிலைகள் நமக்கு வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் அவனுடைய இது ஒரு பெரிய ஒரு சாதகமான ஒரு அம்சங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். உள்கட்டமைப்பு, அவங்களுடைய நிதி நிலைகள், அதே மாரி அவங்களுடைய துறை சார்ந்த தொழில்கள், அதே மாரி அவங்களுடைய ஒற்றைச்சாளர செயல்பாடுகள் மற்றும் ஒப்புதல்கள், அதே மாரி அவங்களுடைய வணிகம் சார்ந்த அவங்களுடைய தொழில்கள், அதனுடைய எளிதாக எப்படி நமக்கு வந்து கொண்டு வராங்க, அதே மாரி அவங்களுடைய தொழில் கூட்டங்களினுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்றது, இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அரசாங்க கொள்கைகளுக்கு நம்ம வந்து கொண்டு வராங்க. அதே மாரி அவங்களுடைய ஊக்கத்தொகைகள், கண்டிப்பா நமக்கு வந்து இன்சென்டிவ்னு சொல்லுவோம். அது வந்து எல்லாமே நமக்கு வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சாதனைகளாக நமக்கு வந்து கொண்டு வருகின்றோம். இது எல்லாமே ஒரு பெரிய நமக்கு வந்து சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியது. அதனுடைய பண்புகள் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே மாரி அவங்களுடைய கலாச்சாரங்களுடைய விதிகள் வந்து எப்படி இருக்கு, அதே மாரி கல்வி திட்டங்கள் எப்படி கொண்டு வந்துறாங்க, உள்கட்டமைப்பு சந்தைகள் எப்படி இருக்கு, அதே மாரி அவங்களுடைய அரசினுடைய கொள்கைகள் எப்படி இருக்கு, அதே மாரி அரசு நிறுவனங்களுடைய நிறுவன ஆதாரங்கள் எப்படி கொண்டு வர்றாங்க, அதே மாரி அவங்களுடைய பணிபுரியும் இடங்கள்ல எப்படி வழிகாட்டிகள், அதே மாரி மனித மற்றும் மனித வளம் அல்லாத வளங்களினுடைய கிடைக்கும் தன்மை செல்வங்கள் எப்படி நமக்கு வந்து இருக்கக்கூடியது, அதே மாரி பினான்சியல் ரீதியா மூலதனத்தினுடைய இருப்புகள், ரிசோர்சஸ் நமக்கு வந்து எப்படி கிடைக்கக்கூடியது, இது எல்லாமே உடைய தொழில் முனைவோருடைய வளர்ச்சி விகிதம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, அவனுடைய நிறைய நிதிநிலைகள் நமக்கு வந்து இருக்கக்கூடியது இருக்கும். அதனுடைய வளர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்கு, அதே மாரி அவனுடைய தொழில்கள் எப்படி கொண்டு வராங்க, அது சாதகமான ஒரு அமைப்புகள் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒரு சுற்றுச்சூழல்ல வந்து அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் சொல்லக்கூடிய நிலைகள் எப்படி இருக்குன்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து நிறைய நமக்கு வந்து மாணவர்கள் நீங்கள் நிறைய தற்பொழுது நீங்க அறிந்து கொண்டிருப்பீர்கள். அதுல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாரி இத வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து அவனுடைய நடைமுறையில கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எல்லாமே அதனுடைய செயல்பாடுகள வந்து ஈஸியா கொண்டு போக முடியும். அவனுடைய சிறுந்தொழில், குறுந்தொழில் மற்றும் நடுத்தர தொழில்னு சொல்லுவாங்க. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதனுடைய வளர்ச்சி விகிதம், அதனால தான் அவங்களுடைய ஜிடிபி ரேட் நமக்கு வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து இருக்கு. அதே மாரி சர்வீஸ் செக்டார்ஸ், அதுலயும் நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து கொண்டு போகக்கூடியது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாம் நிறைய அவனுடைய நிலைகள் நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாகவும் இருக்குன்றது, அதே மாதிரி அவனுடைய வளர்ச்சி அடைந்த நாடாகவும் நமக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மாணவர்களை நீங்கள் இந்த உடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏன்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரு தொழில் முனைவோராக நமக்கு ஆகுவதற்கான ஒரு உந்துதுணையாக நமக்கு வந்து இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அனைத்து மாணவர்களும் இதை நாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து படித்து அதனுடைய கல்வி அறிவை நம் மென்மேலும் வளர்ச்சி அடை செய்ய வேண்டும். வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு வணக்கத்தை அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை கூறி பூர்த்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.